ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகியில் வந்து ஒரு சூப்பரான குக்கீஸ் தான் செஞ்சுருக்கிறேன். வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வந்து பிஸ்கெட்டே வாங்க தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வந்து நான் இந்த ராகி நட்ஸ் குக்கீஸ் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து சுகரே சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு எந்த விதமான பேக்கிங் சோடாவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான குக்கீஸ் தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்கல, நெய் தான் எடுத்திருக்கேன். நெய் வந்து அரை கப் வந்து நெய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து 3/4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கிட்ஸுக்கு இப்போ வந்து ஒயிட் சுகரை விட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ப்ரௌன் சுகரை வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதே வந்து குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து டபுள் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நல்லா பீட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சோம்ல ராகி வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ராகி மாவில் கூட செய்யலாம். நான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு சேர்க்காமல் வெறும் ராகி மாவில் கூட ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் எந்த விதமான பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காசி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டியை விட கையிலே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேட்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிஸ்கெட் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் ஆக்கிட்டு கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டிங்கனாவே போதும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த டிசைன் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் தான், உங்களுக்கு டிசைன் வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நட்ஸு துருவிக்கலாம். இது வந்து நான் வந்து ஆல்மண்ட் தான் நல்லா துருவி இது மேலே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பிஸ்தா இல்லை கேஷ்யூ இல்லை மிக்ஸ்டு நட்ஸ் கூட நீங்கள் வந்து மேலே வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேட்டரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவையும் வந்து நம்ம வந்து பிஸ்கெட் பேட்டராக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிட்ட பிறகு இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்கன்னா வந்து சேம் மெத்தடு தான். பட் வந்து அதில் விசில் வைக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த குக்கீஸை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பேட்டரியும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ராகி நட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வந்து இது வந்து லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு தள்ளினாவே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டக்குன்னு வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி, அதுக்கு தான் நம்ம வந்து பிஃபோராகவே ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணோம். பாருங்கள், எங்கேயுமே வந்து கிராக் விடாமல் உடையாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.